இவர் வாழ்ந்த காலகட்டத்திலே சரி, இந்த காலகட்டத்திலே சரி, இன்று வரை தமிழக அரசியல் சூழலில் ஒன்று இவரை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்யணும், இல்லை எதிர்த்து கொண்டு அரசியல் செய்யணும். அந்த அளவுக்கு தன்னுடைய சித்தாந்தங்களால் இன்று வரைக்கும் சமூக சீர்திருத்தங்களுக்கு சமராடி கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் பிறந்த தினம் இன்று. மூட நம்பிக்கைகளையும் சாதிய பாகுபாடுகளையும் மூழ்கி கிடந்த தமிழ்நாட்டை பார்த்து தட்டி எழுப்பி சுயமரியாதையோடு வாழ போராட சொன்னவர் தந்தை பெரியார். அவருடைய பல கொள்கைகள் அவருடைய காலத்துக்கு அப்பாற்பட்டு எதிர்காலத்தை நோக்கிய சித்தாந்தங்களாக இருந்தது. சாதி எதிர்ப்பு, பெண் விடுதலை, மூட நம்பிக்கை ஒழிப்புன்னு எல்லாத்தையுமே பெருவாரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் தந்தை பெரியார். எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிந்து அறிந்து கொள், அது நான் சொல்லக்கூடிய கருத்தா இருந்தாலும் சரின்னு சொன்னவர் பெரியார். அவருடைய கொள்கைகள் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பாலிசிஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சுயமரியாதை, திருமணத்துக்கான அங்கீகாரம், பெண் உரிமை, பாதுகாப்பு, சோசியல் ஜஸ்டிஸ்னு எல்லாமே அவருடைய விஷன்ஸின் எக்ஸ்டென்ஷன் தான். உடல் தளர்வுற்றாலும் இறுதி வரை தன் கொள்கைகளை முன்னெடுத்து அவர் பிரச்சாரம் செஞ்சதுடைய விளைவாதான் தமிழ்நாடு அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பா நகர்ந்துச்சு. தமிழ் மொழி மீது அவருக்கு இருந்த பார்வையும் அவர் வைத்த கருத்துகளும் இன்னைக்கு விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டிற்கு அவர் செய்த சீர்திருத்தத்தை தவிர்க்கவே முடியாது. இப்படி தமிழ்நாட்டின் வரலாற்றையே திசை மாற்றி திருப்பி போட்ட தந்தை பெரியார் 1879 ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த தினம் இன்று. ஆனா என்னன்னா, அவருடைய கருத்துக்கள் போய் சேர்ந்ததே தவிர அது முழுமையான மாற்றத்தை இன்று வரை கொண்டு வரவில்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் கவலை அளிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இன்னைக்கும் தமிழ்நாட்டில் சாதிய பாகுபாடு, பெண்ணடிமைத்தனம்லாம் நிறையவே இருக்கு.